பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானோட கண்கள், செவிகள், சிந்தனை மண்டலங்கள் நாவெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டி செபிப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் ஆவியானோர் பேசுகிறார். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவது இல்லை, அவன் மாமிசம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஆமேன். இதில் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பேச போகிறார் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாடு அப்பயே கர்த்தர் சொல்லிட்டார், மனுஷனோட போராடுறதுக்கு நம்மளுக்கு வேலை கிடையாது, மனுஷன் மாமிசம் தானே, மனுஷன் போராடுகிறதெல்லாம் உள்ளே இருந்து வேற பல ஆவிகள் தான் போராடி கொண்டு இருக்கு. மனுஷனோடக்குள்ள மாமிசம் இதுதான் இருக்குது. அவரோட போராடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. கர்த்தர் நியமித்த ஒரு மனிதன், அவ்வளோதான். அந்த மனிதனுக்குள்ளே இருந்து செயல்படுகிறது தான் பொல்லாத கிரிகள். அதே தான் புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கிறது. எபேசியர் 6:12 என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தை அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. யாரோட போராட்டம் உண்டு? மனுஷனோட போராட்டம் இல்லை, வானமண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற ஆவிகளை. அதற்கு தான் சொல்கிறது, நம்ம காலையில் எழும்பி நம்ம ஆவியான ஒரு சமூகத்தில் உட்காந்து செபிக்கும் போதே உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரோட இரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டு உங்கள் ஆண்டவரோட சர்வாங்கத்தை தரித்து கொண்டு அவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஏசப்பா இந்த காலை வேளையில் வானமண்டலத்தில் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா பலவானையும் இயேசுவின் நாமத்தினால முந்தி கட்டுகிறேன் என்று நீங்கள் ஒவ்வொரு பலவானோட பேரை சொல்லி 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 முந்தி கட்டணும். கர்த்தரோட சமூகத்தில் நீங்கள் முந்தி கட்டி நீங்கள் செபிச்சு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு பிளெஸிங்காக இருக்கும். என் பிள்ளையோட லைஃப்பில் இந்த மாதிரி இருக்கே, எனக்கு வருமானம் பத்தலையே, என் குடும்பம் இந்த சூழ்நிலையில் இருக்குதே, வேலையில் இவ்வளோ போராட்டம் இருக்குதே, கோர்ட்டு பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரலையே, வர வேண்டிய பணம் எங்கள் கைக்கு வந்து சேரலையே, எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி காரியம் நடந்து கொண்டு இருக்குதே, என் கண்ணீருக்கு பதில் கிடையாதே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது கர்த்தர் சமூகத்தில் அவர் மட்டும்தான் நம்மளுக்கு விடுதலையாக்கக்கூடிய தேவன். அவர் சமூகத்தில் உட்கார்ந்து சொல்லுங்க, ஏசப்பா எங்களுக்கு விரோதமாக பொறாமையின் ஆவினால நிறைய காரியங்கள் செயல்படுது ஏசப்பா, அப்பா அந்த ஆவிகளெல்லாம் இயேசு என்ற நாமத்தில் கடிந்து கட்டுகிறோமப்பா, வான மண்டலத்தில் துரைத்தனத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம்ப்பா, பொய்யின் நாவை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நீங்கள் காலையில் அறிக்கையிட்டு எல்லா பலவான இயேசு என்ற நாமத்தில் நீங்கள் முந்தி கட்டி ஜெபிக்கும் போது அந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலை நாளாக இருக்கும். அந்த நாள் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷ நாளாக இருக்கும். அந்த நாள் உங்கள் கணவருக்குள்ளேயோ பிள்ளைகளுக்குள்ளேயோ உங்கள் மனைவிமார்களுக்குள்ளேயோ ஏதாவது போராட்டத்தை சத்துரு வைக்கலாம், வாகனத்தில் வைக்கலாம் நினைக்கிற எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை உண்டாக்குவார். அவர் சொல்லியிருக்காரு, மத்தியில் கூட சொல்லியிருக்காரு, பரலோகத்தில் நீ எவைகளை கட்டுகிறாயோ அவைகளை கட்டப்படும், பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ அவை கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லி. அப்போ நம்ம கேட்கணும். அப்பா பாதத்தில் உட்காந்து நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த காரியத்தை தேவன் செய்து கொடுப்பார். இதை நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிப்பீங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் நீங்கள் ஆவியானோர்கிட்ட கேட்குற ஒன்னே ஒன்று, ஏசப்பா எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, எங்கள் சபைக்கு விரோதமாக, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு விரோதமாக, என் மனைவி வாழ்க்கைக்கு விரோதமாக, அப்பா எல்லா பிரச்சனைக்கும் விரோதமாக செயல்படுகிற வானமண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முந்தி கட்டுகிறோம் என்று சொல்லி நீங்கள் கட்டிட்டு நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதை தான் அப்போயே ஆபிரகாம் காலத்திலேயே அவர் சொல்லிட்டார், கர்த்தர் சொல்லிட்டார், மனுஷனோட தயவு செய்து போராடாது. மனுஷனோட போராடுனா வீணான பிரச்சனைகள், வீண் வம்புகள், வீண் சிந்தனைகள் வரும். மனுஷனோட போடுறதுக்கு உன்னை அழைக்கப்படலை. நீ வானமண்டலத்தில் பொல்லாத கிரியைகளின் பலவான்களை கூட மோதும்போது நீ இயேசுன்ற நாமத்தில் கடிந்து கட்டிவிட்டு நீ ஜெயத்தை பெற்றுக்கொள் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் செய்தார். ஏசப்பா இந்த காலை வேளையில் எங்களை கற்றுக் கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ராஜா. அப்பா எங்களோட போராட்டத்துக்கெல்லாம் தகப்பனே ராஜா, அப்பா எல்லா பலவானையும் முந்தி கட்டக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சத்துவத்தையும் நல்ல ஒரு வல்லமையும் ஒரு
கிருபையும் பெற்றுக்கொள்ள இந்த காலவெளியில் ஒவ்வொருத்தருக்குள்ளே நீர் கட்டவிழ்த்து விடுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மோட அதிகாரத்தினால தான் நாங்கள் எதையும் செய்ய முடியும் டாடி. இயேசு என்ற அதிகாரத்தில் செய்யக்கூடிய அந்த வல்லமையை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த காலவெளியில் கட்டவிழ்த்து விடுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. அப்பா, நீங்கள் அப்படியே செய்து கொடுக்க போகிற கிருபைகளுக்காக கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம். எல்லாவற்றையும் உங்கள் திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். துதிக்கு கனத்துக்கு மகிமைக்கு நீங்கள் ஒருவரை பாத்திரம். நான் சிறுக நீங்கள் பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.